கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை கூப்பிடும்போது தான் என்னை மீண்டுமாய் காண்பீர்கள். அதுவரை நீங்கள் காண மாட்டீர்கள். இப்போது அவர்கள் கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ எல்லாம் எப்படி கோ இன்சிடென்ட் அப்படியே நெருங்கி நிற்கிது பாருங்க. எல்லாமே நெருங்கி நிற்கிது. அப்போ நம்ம என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த காலத்தில் தெளிவாய் தேவனோடு நடப்பதற்கும் வாழ்வதற்கும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள். இப்போ டேக்கிள் பண்ண முடியாத உங்களை நீங்கள் அப்போ டேக்கிள் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையே உங்களால் மேற்கொள்ள முடியலன்னா ஆவியானவர் இல்லாத அந்த சூழ்நிலையில் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் தேவனை பின்பற்ற ஒப்பு கொடுத்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணித்து கொண்டு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த நேரம் வரை நீங்கள் செய்த தவறான காரியத்தெல்லாம் மூட்டை கட்டி அவர் கடலின் ஆழத்தில் போட்டு புதிய பாதைகளை தந்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இனிமேலும் நிர்விசாரணமாக இருப்பாயானால் எல்லாருடைய நிலைமையும் பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு காலம், தேவனை பின்பற்றுகிற ஒரு காலம், தேவனோடு கூட நடக்க வேண்டிய ஒரு காலம், இவைகளெல்லாம் கர்த்தர் தம்மை சார்ந்தவர்களுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் போதிக்கிறார். உங்களுக்கு ஏன் போதிக்கிறார் அப்படின்னா, நாம் ஒன்று கூடினது நம்முடைய நோக்கம் அல்ல, அது பிதாவின் சத்தமாக இருந்தது. எங்கேயோ இருந்த நம்மளை கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். எங்கெங்கேயோ இருந்த நம்மளை ஒன்று கூட்டி இருக்கிறார். காரணம், உங்கள் ஆத்துமா மீட்பு பெற முடியாய் மெய்ப்பர் வருகிறார். எனவே உலக காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. எல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் தேவன் அவர் வருகிற வரை என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். அவருக்கு தான் முடிவு என்ன என்பது தெரியும். எனவே எதை குறித்தும் யோசிக்காமல் அங்கலாய்க்காமல் எல்லாவற்றையும் இயேசு பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுத்தது போல ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இயேசு கெத்சமனி பூங்காவில் போய் அழுது வேர்வை நாடிகள் வெடித்து ரத்தம் வந்து ஜெபித்ததுக்கு காரணம் அவரை கிழிக்க போகிற அந்த விஷயத்துக்காக அல்ல. அவரை சிலுவையில் அடிக்க போகிறாங்க, இரவு முழுவதும் சித்திரவதைப்படுத்த போகிறாங்க, கேலி பண்ண போகிறாங்க, பரியாசம் பண்ண போகிறாங்க. அவர் மரணம் என்ற அந்த காரியத்தை சந்திக்க வேண்டும். அதுக்கெல்லாம் அழுவில் அவருக்கு ஏற்கனவே வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். என ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் நமக்கு இல்லை. அந்த ரூபம் மாறக்கூடிய அளவுக்கு அவர் சங்கரிக்கப்பட போகிறார் என்பது இயேசுக்கு தெரியும். அவர் ஏன் பிதாவின் பாதத்தில் கடந்து சென்று உட்கார்ந்து உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும் என்று ஜெபம் பண்ணார்? எதுக்கு ஜெபம் பண்ணார் அப்படின்னா, உலகத்தின் பாவங்கள் அவர் மீது வரும்போது பிதா அவரை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்படும். காரணம், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உறவு அவருக்கும் துண்டிக்கப்பட போகிறது என்று இயேசு அறிந்துதான் அந்த சில வினாடிகள் கூட உம்மை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது என்பதை அவர் மனம் கசந்து அழுதார். ஆனாலும் அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததினால ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்ற தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவம் எவ்வளோ கொடுமை தெரியுமா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து அதுக்கு நிவாரணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். He gave his only begotten son to bring remission of sin. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு சொந்த குமாரனை பலி கொடுத்திருப்பாரனா? பாவம் எவ்வளோ கொடுமை! பாவத்தின் முடிவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவிப்பதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த வசனத்தின்படியே இந்த காலத்தில் நடந்திருக்கிறத ரொம்ப தெளிவாக நான் பார்க்குறேன். நேற்று தினத்தை கூட பாஸ்டர் ஜார்ஜ் சாமியிலோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் நான் தேவனை எதுக்காக பின்பற்றக்கூடாதுன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. எது போஜனம்? என்னாகுதா? அழிந்து போகிற போஜனம். நம்ம சாப்பிட்ற போஜனம் எப்படிப்பட்டதா?
நமக்கே தெரிந்து தானே போஜனம். ஆனாலும் நம்ம ருசி ருசியாக என்ன பண்ணுறோம், செஞ்சு சாப்பிட்றோம். அப்போ போஜனம் எப்படிப்பட்டது? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள், கிரியையை நடப்பியுங்கள். ஆமென். எதுக்கு கிரியை செய்யணுமா தெரியுமா? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க வந்து பிரவேசிக்கிறதுக்கு கிரியையை நடப்பியுங்கள். வாசிங்க. அதை மனுஷகுமாரன், அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் யார் கொடுப்பார்? அத யார்? மனுஷகுமாரன் இயேசு கொடுப்பார். அவர் தான் கொடுக்க முடியும், அவர் தான் கொடுக்க முடியும். எனவே அவர் இல்லாமல் மீட்பு இல்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு வருவாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடை ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தன சாப்பாடுக்கு, இப்போ சாப்பாடுக்காக என் பின்னால் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போகிற போஜனம்பா. ஆனால் அழியாத ஒன்று உன்னை நித்தியத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கணும், நான் சொல்கிறத நீ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் நமக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அப்படியே நடக்கும். ரொம்ப குறுகிய காலம் செட்ரைட் பண்ணிப்போம், நீதியாக வாழ்வதுக்கு ஒப்பு கொடுப்போம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விலகுவோம். மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எதுக்கு ஹேண்டில் பண்ணுறோம், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வரணும். அதை மீறியும் நீங்கள் துணிகரமாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா கைவிடப்பட்டு போவீங்க. அதுக்கு தான் சொல்லிட்டேன், எப்போ இயேசு வருவாருன்னு தெரியாது, அடுத்த நிமிடமே இருக்கலாம், எப்போ என் உயிர் போவேன்னு தெரியாது, இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ரெண்டில் எது சம்பவித்தாலும் நம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் மீட்பை பெற முடியும், தவிர கிறிஸ்தவர்களாக இருந்தால் மீட்பை பெற முடியாது. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல. அந்த நாட்களில் வாழ்ந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாமே அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு அதை தான் பார்த்து சொன்னார். அவர்கள் அந்த இடத்துல மோசையின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து, அதாவது மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிறதெல்லாம் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடியோ நீங்கள் செய்யாதிருங்கள். அதே போல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்பதை நமக்கு தெரியாது. இவைகள் எல்லாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவன் தான் வருகிறார். அவரை ஏமாற்றவே முடியாது. இந்த முறை வரப்போது அவர் இரக்கமுள்ளவராய் வரமாட்டார், அவர் நியாயத்திற்கிற நியாயாதிபதியாய் வருவார். போன முறை வந்தவர் ஆட்டுக்குட்டியாய் வந்தார், இந்த முறை வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர்கள் அந்த நாட்களில் ராஜாவை எதிர்பார்த்தார்கள், அவர் ஆட்டுக்குட்டி ஆயிட்டாரு. இந்த நாட்களில் திருசபை அவர் வந்தால் மன்னிச்சிருவார், அவர் என்னை மனதுருக்க உள்ளவர், அவர் எப்படின்னா நான் கேட்டுருவேனா, முடியவே முடியாது. அவர் இந்த முறை வரப்போ ராஜாதி ராஜாவாக வருகிறார். அவர் நீதி செய்கிறவர், அவர் பரிதானம் வாழ்ந்து நீங்கள் செய்ததும் இல்லை, யார் பேச்சும் கேட்கறதும் இல்லை, அவர் சொல்லி தான் அவர் காரியங்களை நிறைவேற்றுவார். ஆர்கையால் தான் நேற்று போடப்பட்ட வீடியோலும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டது, ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் கிறுக்கப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென். அப்படியே நம்ம இருக்கிற வண்ணமாகவே டிஸ்டர்ப் ஆகிறது வேணா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்புதான் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒரு முறை நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நேரடி காணலில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் கைகளை ரெண்டும் இஸ்ரவேலுக்கு நேராக, அதாவது பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் முழுவதும் உம்முடைய ஆளுகை வரட்டும், உங்கள் சித்தம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல நிறைவேறட்டும்பா, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். நாங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எங்கள் ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டோம். உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் சித்தத்தை இஸ்ரவேல் தேசத்தில் நிறைவேற்றுங்கப்பா. அங்கே என்னெல்லாம் நடக்கணுமோ அவைகளெல்லாம் நடப்பீங்கப்பா. தேசம் முழுவதும் இரக்கத்தினால நிரம்பட்டோம்ப்பா. திரளான ஜனங்கள் இந்த நேரத்திலாவது பக்கமாய் திரும்பட்டோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்துவீராக. இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய இரக்கங்கள் இறங்கி வரட்டும், கிருபைகள் இறங்கி வரட்டும், தயவு இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அந்த தேசத்தில் நிறைவேறுவதாக, இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறபடி நிறைவேறுவதாக. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த நேரடி காணலில் ஒரு வேளை பார்க்குறவங்க நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்படாது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணோம். நோவா எப்படி அந்த பேழைக்குள்ளே அவங்களை ரட்சித்து கொண்டு போயிட்டாரோ, அதை சொல்லி மறந்துட்டேன் பாருங்கள். 600வது வருஷத்தில் ஜலப்பிரயாணம் வருது. 120 வருஷம்னா அவருக்கு 480 வருஷத்துக்கு முன்னே, அதாவது 480 வயசு. அப்போ ஒருவேளை தேவன் அப்போவே திட்டத்தை கொடுத்தாரான்னு தெரில. ஒருவேளை தேவன் அந்த திட்டத்தை அங்கே 120 வருஷத்துக்கு முன்னையே நோவாவுக்கு சொல்லியிருந்தா அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிள்ளைகள் தேவைப்பட்டாங்க. ஒருவேளை ஆட்களை கூப்பிட்டாரான்னு தெரில, யாரும் வரல, நம்ம மாத்திரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிள்ளைகள் எப்போ பிறக்குதுன்னா 500வது வருஷத்தில் பிறக்குது பைபிளில் சொல்லப்பட்டபடி. அப்போது இந்த திட்டம் அறிவித்த பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. அதாவது 3 மருமகள்கள் உள்ள வர்றாங்க. ஏறக்குறைய 30 வயசு. அப்போது 50 வயசு அப்படி கணக்கு போட்டால் அடுத்த 70 வருஷம் தான் அவங்க பேழையை கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த பேழையை கட்டுறதுக்கு 70 வருஷம், முதல் தேவாலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷம், அதுக்கு அப்புறமா சிறுபாபேல் மூலியமாக அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு 49 வருஷம், இப்போ அந்த 3வது தேவாலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு 7 மாதத்தில் கட்டிடுவாங்க. அந்த அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் அந்த சபை கட்டும் போதும் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனவே அவர் அவ்வளோ நாள் தன் பிள்ளைகளை மருமகளை 2 பேரையும் ரட்சித்து கொண்டார். ஏன்னா உலகம் முழுசும் பாவமாக இருந்துச்சு, எல்லாம் அக்கிரமத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர் ரட்சித்து கொண்டார். அப்போ இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும். அதை தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உலகம் நிரந்தரம் இல்லை, உலகத்தில் அழிவு, உலகத்தில் வரப்போகிற காரியமெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. அதெல்லாம் விட்டு விலகி தேவனோட நடங்க, நீதியான பாதையில் நடங்க, தவறான விஷயத்தை செய்யாதீங்க, தவறான காரியத்துக்குள்ளே போகாதீங்க. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்னா அவங்களை இழுத்து கொண்டே இருப்பான் வர்றதுக்கு. அதுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனோட நடங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட நம்மத்தில் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் சாமுவேல் அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. கரங்களை தட்டி சத்தமாய் நாம் அவர்களை வர வைப்போம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை நமக்கு உண்மையாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நடக்கிற சூழ்நிலையை பார்த்தால் நான் எந்த வார்த்தை தான் எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு ஜனத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. அதை தான் நம்ம இந்த காலங்களிலே நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது தான் சற்று முன்பதாக நான் போய் வரும் பொழுது ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தால் கொத்தாக மக்கள் அங்கே மரித்து கொண்டிருக்கிற செய்தியை கேட்கும்போது இதயம் அதிர்கிறது. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அங்கே உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இதன் மத்தியிலே நமக்கு ஒரே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன, ஒரு தைரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக அவைகளிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு ரகசிய வரைகளை அவர் நம்மை எடுத்துக்கொள்வார் என்ற தைரியத்தோடு கூட நம்ம வாழ்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, எங்கே எல்லாரும் அங்கே எங்கே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன, நமக்கு ஒரு பரலோகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். அதுதான் பாருங்க, நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார், நம்மளை அழைச்சி போக அவர் என்ன பண்ண போறாரு, மறுபடியும் வரப்போகிறார். ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். பின்பு 7 வருஷம் நமக்கு 3 வருஷம் உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம், இவையெல்லாம் முடிந்து ஆண்டவர் 2வது வருகையில் என்ன பண்ண போகிறான்னு சொன்னால், எல்லாரையும் ஆண்டவர் வேறு பிரித்து நமக்கு ஒரு 1000 வருட அரசாட்சி, அதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
அதனால் இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த காலங்களிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு நடுவில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கவனிப்போம். அவை என்ன? இந்த வாசித்த இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த போர் தொடங்கி இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3வது உலகப் போருக்கு அவர்கள் வித்திட்டு விட்டார்கள். கண்டிப்பாய் வரப்போகிறது என்பது இன்றைக்கு நிறைய காரியங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இருதயம் சமாதானமாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா நேற்று நானும் ஐயாவும் வீடியோ கிளிப்பிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் பசியில் அந்த துடிக்கிற அந்த இதை பார்க்கும்போது அந்த பசியின் வேதனை என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் வளர்ந்த காலங்களில் பசின்னா அதனுடைய கொடுமை என்ன, அதனுடைய உச்சக்கட்டம் என்னன்றத எனக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த உணர்வோடு நான் பார்க்கும்போது என் கண்களில் தண்ணி உள்ளே வருகிறது. என் மனசு இரவெல்லாம் தூக்கம் வரலை. ஏன்னா அந்த தாய் எத்தனையோ கிலோமீட்டர் போய் அந்த பிள்ளைகளை படுப்பதற்கு இடம், அங்கே ஷெல்டர் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. அவங்க பாத்ரூம் எங்கே போவாங்க? அவங்க ஜனங்களோட நடமாட்டம் எல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தால் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இவையெல்லாம் கிட்ட வரத்துக்கு முன்பதாக அவருடைய வருகை சீக்கிரமாய் வரும். நாம் எல்லாரும் அங்கே பரலோகத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ சீக்கிரம் நெருங்க போகிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளோ வேகமாய் வரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக சமாதானத்தோடு கூட வாழ்வோம். அல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா சமாதானம் பண்ணணும். ஆஸ் அ கிறிஸ்டியனாக வாழ்கிறவங்க நமக்கு எப்பொழுதுமே சமாதானம் பண்ணுற அந்த பழக்கம் இல்லை. எரிகிற விளக்கில் ஒயிட் பெட்ரோலை ஊற்றுவாங்க. ஒயிட் பெட்ரோல் எங்கே தெரியுமா ஊற்றுவாங்க? யாருக்கு ஊற்றுவாங்க? ஃப்ளைட்டுக்கு தான் ஊற்றுவாங்க. எரிகிற விளக்கில் எண்ணெயை ஊற்றினா பரவாயில்ல. 2 வீலருக்கு போடுற பெட்ரோலு, காருக்கு போடுற பெட்ரோலு சாதாரண பெட்ரோலு. ஆனால் ஏரோப்ளைனுக்கு போடுற பெட்ரோல் எப்படிப்பட்ட பெட்ரோல்? அது ஒயிட் பெட்ரோல். அது அதிகமாய் தீப்பற்றி எரியக்கூடிய அவ்வளவு பவர்ஃபுல் அந்த ஒயிட் பெட்ரோல். நான் கண்ணில் அதை பார்த்ததில்லை நான் அதை. அதனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாடு சமாதானமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுகிற ஒரு நாடு அது நார்வே என்கிற நாடு தான். அது எப்பொழுதுமே அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். எந்தெந்த தேசங்களிலே கலவரமோ, எந்தெந்த தேசங்களிலே யுத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் முடிந்த அளவுக்கு அவர்கள் சமாதானம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு சொன்னால், ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறார். ஒரு பக்கம் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காலம் குறுகிவிட்டது, அவருடைய வருகையும் நெருங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை வரைக்கும் நாம் சமாதானத்தோடு கூட என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 14 verse 27. யோவான் எழுதின சுவிசேஷம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன். அல்லேலூயா. யோவான் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்களேன் கொஞ்சம். யோவான் 14:1 வாசிப்போமே. நீங்கள் இடரல் அடையாத படிக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசம். உங்கள் இருதயம் என்ன பண்ண வேணாம்? கலங்க வேணாம். கலங்குகிற காரியங்கள் 100% நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். அதே நேரத்தில் என்னிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசமாயிருங்கள் என்று இந்த ஜான் அவர் எழுதுகிறார்.
அதனால்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு உண்மையாகவே நாம் சமாதானமாய் இருக்கிறோமா? நமக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? சமாதானத்தை தேடுகிறோமா? சமாதானம் என்பது எங்கே இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிறோமா? எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12:14. 12ஆம் அதிகாரம் 14 சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். இன்னொரு இடத்துல வசனம் இருக்கும், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்க. இங்கே யாவரோடும், அங்கே கூடுமானால் சமாதானமாய் இருக்க என்ன பண்ணுங்க? நாடுங்க. இந்த உலகம் எத்தனையோ வருட காலமாக சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ காரியங்களை பேசி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த தேசத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானத்துக்கான வழிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஏங்க சமாதானம் இல்லை? எதற்கு இன்றைக்கு சமாதானம்? அநேகருடைய வாழ்க்கையிலும், அநேக தேசத்திலும், அநேக பட்டணங்களிலும் சமாதானம் ஏன் இல்லை? வாசிப்போம். அங்கே ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48:22. ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ஏசாயா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐசாயா சாப்டர் 48:22. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானமே கிடையாது. துன்மார்க்கன் ஒரு நாளும் சமாதானமாக இருக்கவே முடியாது. வேதாகமத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் எந்த சூழ்நிலையில் சமாதானத்தை தேடினார்கள், அவர்களுக்கு சமாதானம் கிடைத்ததா என்பதை நாம் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். அல்லேலூயா. இங்கே யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா. இதை தான் இந்த மாலை கூட்டத்தில் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நீ சமாதானத்தோட போ. எப்படி போ? ஆயத்தமாக இரு. வருகைக்கு நீ ஆயத்தமாக இரு. ஆனால் நீ எப்படி போ? சமாதானத்தோடு கூட போ. இங்கே யோனத்தான் தாவீதிடத்தில் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த முழு அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் இந்த சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று விரும்புகிறான். ஏன்னா சவுலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னன்னா, வெகு சீக்கிரமாக ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் மாற்றி விடுவார், என்னுடைய சிம்மாசனத்திற்கு இங்கே பங்கம் வந்துச்சு, என்னுடைய சிம்மாசனத்தில் இவன் எப்படியே வந்து உட்கார்ந்து விடுவான், அதனால் நான் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று விரும்பினான். சவுல் என்ன பண்ணான்னா, தாவீதை சொன்னார், நீ என்னுடைய அரண்மனையில் இருக்கலாம், என்னோடு கூட நீ என்ன பண்ணலாம், என்னோட கூட அங்கே பந்தியில் நீ அமரலாம், என்னோடு கூட சாப்பிடலாம் எல்லாம் சொல்லியிருந்தார். அடிக்கடி சவுலுடைய வேலை என்னென்னா, எப்படியாவது தாவீதை ஈட்டியில் குத்தி என்ன பண்ணினோம்? கொன்னுடணும், தாவீது செத்துடணும், நான் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்று சவுல் விரும்பினான். ஆனால் இந்த சவுலுடைய மகனாகிய யோனத்தானும் இந்த தாவீதும் அவர்கள் 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் ஆத்ம சிநேகிதர்களாக இருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு நல்ல சிநேகம் வந்துடுச்சு.
யோனத்தானுக்கு நன்கு தெரியும், என் தகப்பனுடைய காலத்திற்கு பிறகு, என் தகப்பனுடைய ஆட்சிக்கு பிறகு நிச்சயமாய் ஆண்டவர் தாவீதை தான் சிம்மாசனத்தில் கொண்டு வந்து வைப்பார் என்பதை யோனத்தான் நன்கு அறிந்திருந்தான், தேவ சித்தத்தை. யாராவது கொஞ்சம் ராஜாவுடைய மகன் யோனத்தான் என அப்பாவுக்கு அடுத்ததாக நான் தான் இங்கே ஆட்சியில் வரணும், ஆனால் எனக்கு ஆட்சியை விரும்புகிறான், ஆனால் அந்த ஆட்சி மேலே அவனுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம். ஏன் இல்லைன்னா ஆண்டவர் இந்த தாவீதை அங்கே தெரிந்து கொண்டார் என்பதை, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவன் யாருன்னா யோனத்தான். அதனால தான் ஒரு நாள் அங்கே என்னன்னா இந்த யோனத்தான் தாவீதை கூப்பிட்டு, நீயும் நானும் என்ன தெரியுமா பண்ணுவோம், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுவோம். ஒருவேளை ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்களெல்லாம் அழிக்கும் பொழுது என் குடும்பத்தை, உனக்கு இருக்கிறதான உன்னோடு கூட இருக்கிற என் குடும்பத்தை அழித்து விடாதபடி வா, நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் என்று வஸ்திரத்திலான உடன்படிக்கை, ஆயுதத்திலான உடன்படிக்கை, இவையெல்லாம் பண்ணிக்கொண்டு 2 பேரும் ஒருவர் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் நல்லா சிநேகிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த சவுல் எப்படியாவது இந்த தாவீதை கொன்று விட வேண்டும் என்று விரும்பினான். தாவீது யோனத்தானிடம் சொல்லுகிறார், உன் தகப்பனார் என்னை கொல்ல வகை பார்க்கிறார் என்ற விஷயத்தை பேசும்பொழுது இந்த யோனத்தான் சொல்லுகிறார், என் தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அப்படி செய்கிறவரும் அல்ல, எல்லாவற்றையும் என் தகப்பனார் எனக்கு சொல்லுவார், இதை ஒன்றை மாத்திரம் எப்படி மறைப்பார்? நீ வேணும்னா பாரு, நாளைக்கு பந்தியில் நான் ஒரு 3 நாள் வரலை, உன் தகப்பனார் கேட்டால் சொல்லு, நான் என் குடும்பத்தோட பெத்லெஹேமுக்கு போயிட்டு அங்கே என்னுடைய பண்டிகை ஆசரிச்சுட்டு ஒரு பலியை நான் செலுத்திட்டு வரேன் அப்படின்னு நீ சொல்லு, உன் தகப்பனார் என்ன பண்ணுறார் பாருன்றார். உடனே யோனத்தானுக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் இவனுடைய காரியங்களை இசைந்து, நீ போ, எங்கே போ, அவன் அங்கே பெத்லெஹேமுக்கு போக போகிறதுல நீ போய் வெளியே ஒளிந்து கொண்டுரு, நான் என்ன பண்ணுறேன், என் தகப்பனார் உன்னை ஒருவேளை கொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டால், நான் எய்கிற அம்பு ஒரு இடத்துல ஒரு எய்கிற அம்பை ஒரு பையன் ஓடி வந்து எடுக்கும் பொழுது அது இப்புறத்திலே என்று சொன்னால் உனக்கு ஆபத்தில்லை, அது அப்புறத்திலே அங்கே போயிருக்க சொன்னால் உனக்கு ஆபத்து இருக்கிறன்ற எல்லா விஷயத்தையும் பேசிக் கொள்கிறார்கள். உடனே தாவீதும் என்ன பண்ணுகிறார், இதற்கு கீழ்ப்படிந்து போய் ஒளிந்து கொள்ளுகிறார். ஒரு நாள் பந்தியில் வரவில்லை. யோனத்தான் என்ன பண்ணுறாரு, சவுல் யோனத்தானை கேட்குறாரு, எங்கே அந்த ஈசாயின் குமாரன் ஆளக்கானுமேன்னு. இல்லைப்பா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பெத்லெஹேமுக்கு போயிருக்காரு, அவருடைய குடும்பத்தோடு போயிருக்கிறாரு, என்னை ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டார், அதனால தான் நான் அனுப்புனேன். முதல் நாள் அமைதியாயிட்டார் சவுல். 2வது மறுநாளும் வரல. கேட்குறாரு, இன்றைக்கி என்னாச்சு? இல்லை, இன்றைக்கி அவர் வரல, இன்றைக்கி அமாவாசை இல்லையே, இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. அந்த யோனத்தானை கடுமையாய் திட்டுகிறார். வந்த கோவத்தில் ஈட்டி எடுத்து யார் மேலே அடிக்கிறாரோ யோனத்தான் மேலே அடிக்கிறார் ஈட்டி எடுத்து. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? தகாத வார்த்தையில் தான் சொந்த மகனை திட்டுறாரு. அப்போ இந்த யோனத்தானுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நிச்சயமாக என் தகப்பனார் அந்த தாவீதை என்ன பண்ண போகிறார், கொலை பண்ண போகிறார் என்பதை அறிந்து இவன் என்ன பண்ணுகிறான் சொன்னால் அவனை காப்பாற்றி விடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, 42வது வசனத்தில் வாசிக்கும், அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ. என்ன போ? சமாதானத்தோட கூட போ. இன்றைக்கு உண்மையாய் கிறிஸ்தவ தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னா, அவர்களுக்கு சமாதானம் தேவை. அவங்களுக்கு இருதயத்தில் தேவை, அவங்களுடைய இல்லத்தில் தேவை, அவங்களுடைய போகிற ஒவ்வொரு இடங்களிலே அவர்களுக்கு என்ன தேவைன்னா சமாதானம் தேவை. அல்லேலூயா. சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறவரை சமாதானமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால் தான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தோடு கூட போ. யோனத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா என் தகப்பனார் இந்த தாவீதை கொன்றே விடுவார். பிறகு நமக்கு தெரிய முடிவு என்ன. எந்த சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ, ஒரு காலம் வந்தது, ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இங்கே சவுலையும் இங்கே யோனத்தானை கொன்று விட்டார்கள். அந்த யுத்தத்தில் சவுலை என்ன பண்ணவன்னா, சவுலையும் குத்திட்டாங்க கத்தில. ஆனால் அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பிறகு பார்த்தா இந்த புறஜாதியின் கையில் விழுவதற்கு பதிலாக எந்த ஈட்டிய தன் வாழ்நாளெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தானோ அந்த சவுல்,
ஒரு ராஜானா கையில் என்ன இருக்கணும்? எப்பொழுதும் செங்கோல் இருக்கணும். அதுதான் ராஜாவுக்கு மரியாதை. இவர் கையில் என்ன இருக்கிறது? ஈட்டி இருக்கிறது. எப்பவும் இவர் ஈட்டியை வச்சிருந்தார். ஒன்று தனக்கு பயம், தான் உயிர் மேலே பயம், யாராவது நம்மளை கொண்டு இருக்கணும். இரண்டாவது அடுத்தவனை கொலை பண்ணணும்னு எந்த ஈட்டி தன்னை பாதுகாக்கும் என்று இந்த சவுல் நினைத்தானோ அதே ஈட்டியில் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு புறஜாதிங்கிற விழக்கூடாது, அப்படியே அது மேலே விழுந்து அவன் என்ன பண்ணா? செத்துட்டு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மனுஷன் வருகிறான். நீ என்னை வெட்டிடுப்பா, என் உயிர் ஊசலாடி இருக்குன்னு அவனை வெட்ட போய் அந்த விஷயத்தை போய் தாவீது கிட்ட சொன்னால் ஏதாவது வெகுமானம் கிடைக்கும்னு நினைத்தான். ஆனால் தாவீது தன் தகப்பன் மேலே நீ எப்படி கை போடுவேன்னு சொல்லி என்ன பண்ணார்னா அவனையும் கொன்று போட சொன்னார். அவனை அப்புறம் கொண்டு போங்கன்னா அவனை கொண்டுடுன்னு அர்த்தம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது இங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த யோனத்தான் இந்த தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ சமாதானத்தோடு கூட போ. அல்லேலூயா. முதல்ல எப்படி நம்ம வாழ கற்றுக்கணும்? சமாதானமாக வாழ கற்றுக்கணும். நீ சமாதானமாக இரு, பிறகு உன் கூட இருக்கிறவங்கள சமாதானமாக வச்சுக்கோ, உன் வீட்டை சமாதானமாக வை, நீ போகிற இடங்கள் வருகிற இடங்கள்லாம் எப்படி வை? சமாதானமாக வை. அடிக்கடி சென்னையிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு தடவை நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் அப்போ ட்ராவல் பண்ணும்போது நான் சீட்டு 3 சீட்டு, அந்த சீட்டில் நான் நடுவில் உட்காந்துக்கிறேன். அந்த நடுவில் கை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறோம். அந்த ஹேண்டில் 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். அந்த பக்கம் ஒருத்தர் அங்கே முன்னாடி வைப்பார், அவர் முன்னாடி வச்சா நான் பின்னாடி வைக்கணும், நான் பின்னாடி வச்சா மாறி மாறி வச்சுக்கணும். ஆனால் என் வலது புறத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்? என்னை கையை வைக்கவே விட மாட்டுறாரு. இப்படி வச்சா அப்படி தள்ளுறாரு, அப்படி வச்சா அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு எப்படி இருக்குன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு கோபம் வருது எனக்கு. நானும் என்ன பண்ணேன், என்னவோ தெரில, அமைதியாக வந்துருக்கிறேன். சரி, கையை நான் வைக்கவே இல்லை. நீயே வச்சுட்டு போ. ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல். அப்படியே அவர் பார்த்துட்டு இப்படி வைக்கிறார், அப்படி வைக்கிறார், அப்படியே இருந்துகிட்டே இருந்தார் அவர். பிறகு நான் என்ன பண்ணேன், செல்ஃபோன் எடுத்து தந்தை பெர்க்மான்ஸுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டே நான் அப்படி வருகிறத பார்த்த உடனே பக்கத்தில் அவர், நான் செல்ஃபோனில் என்ன பார்க்கணுன்னு பார்த்துட்டு உடனே அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன சொல்ல வர்றார் அவர்? இப்போ நானும் கிறிஸ்தவன். ஏன்பா, இதுக்கு முன்னாடி என் கையை முன்னாடியும் பின்னாடியும் இடிக்கும் போது நீ கிறிஸ்தவன் இல்லை, நான் செல்ஃபோனில் பெர்க்மான்ஸ் பாட்டை கேட்கும் போது தான் நீ கிறிஸ்தவனா? இன்றைக்கு ஜனங்க அப்படி தான் இருக்காங்க. ஒரு விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் வித்தியாசம் இல்லாதபடி, ஒரு ஊழியக்காரனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னா ஜனங்களோடு ஜனங்களாக கலந்து போயிருக்காங்க இன்றைக்கு. அதனால தான் நம்ம எப்படி இருக்கணும்? வேர் பிரிக்கப்பட்டவர்களாக. எப்படி இருக்கணும்? வேர் பிரிக்கப்பட்டவர்களாக. நம்மளை பார்த்த உடனே சொல்லணும், நீங்கள் கிறிஸ்தவங்களா? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. இல்லை நீங்கள் சமாதானத்தை கெடுக்கிறவங்களா, சமாதான குலைச்சலை நீங்கள் கொடுக்கிறவங்களா? கிட்டத்தட்ட 15 வருஷமாக வருகிறேன் இந்த 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 கேஜிஎஃப்க்கு. இது வரைக்கும் நம்ம பில்லிகிராம் ஐயா கிட்ட ஒரு நபரை பற்றி நெகட்டிவாக நான் பேசுனதே இல்லை. ஒரு நபரை பற்றி, உங்கள் நிர்வாகமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், எதை பற்றியும் ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட நெகட்டிவாக நான் பேசினதே இல்லை. இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அது என் வேலை கிடையாது. என் வேலை என்ன? சமாதானமாய் வந்தோமா, சமாதானமாய் அவரோடு கூட இருந்தோமா, சமாதானமாய் ஊழியம் செய்தோமா, அவர் வருகிற வரைக்கும் சமாதானமாகவே போவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எங்கே போனாலும், நான் எந்த இடத்துல தங்கி இருந்தாலும், இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி அவர் ஒன்று இப்போ ஒன்றும் மெச்சிக்க போகிறதில்ல. என்ன, அவர் 15 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருக்கு என்ன தெரியும், நான் யார் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் யாராக இருக்கிறார்களாம்? பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். யோனத்தான் உண்மையிலே ஒரு பாக்கியம் பெற்றவன். அவன் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ சமாதானத்தோடு கூட போ. இன்றைக்கு இந்த நாட்களிலே நமக்கு என்ன தேவைன்னா சமாதானம் தேவை. ஒவ்வொரு தேசத்திற்காக நாம் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அங்கே நடக்கிற, உலகம் முழுவதும் நடக்கிற அந்த யுத்தங்களும் போர்களும் ஒரு செகண்ட் நம்ம ஊரில் அடுத்த செகண்ட் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஒருவேளை நம்ம ஒரு தனி மனிதனாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு ஒரு துணைவியாக இருக்கிறாரு, நமக்கு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்க பயப்படுறாங்க இந்த காரியங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு, ரொம்ப யோசிக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? எவை இந்த உலகத்தில் நடந்தாலும் நம்மை அழைத்து கொண்டு போக யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு தான் சொல்கிறது, நேற்று சொன்னேன், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால், நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டால், உண்மையாகவே நீ நித்திய வாழ்க்கையில் நீ யாராயிட்ட தெரியுமா? பங்கா மாறிட்ட. நீ உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடும். உன்னுடைய பெயர் நித்திய ஜீவனுக்கு எழுதப்பட்டு விடும். அதனால தான் இந்த கிறிஸ்தவம் ஒரு நித்திய வாழ்க்கையும் ஒரு 1000 அரசாட்சியம் பேசிக்கொண்டிருக்கிறது. நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும், போர்கள் நடக்கட்டும், எவை எல்லாம் நடந்து வந்தாலும் நான் கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனா? அவர் வந்தால் என்னை இப்பொழுது கொண்டு போக முடியுமா? பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், தைரியமாக இருப்பான். எங்கே ஓடி ஒளிய முடியும்? நான் யோசித்தேன், 2004 அங்கே சென்னையில் சுனாமி வந்தது. பல இந்தோனேஷியாவிலேருந்து கன்னியாகுமரி வரை சுனாமி வந்தது. அப்போ நான் யோசித்தேன், அந்த 2004 அந்த கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த நேரம் பார்த்து நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். ஃபோனில் ஆட்டோக்காரன் நாங்கள் தமிழ் பேசுறதை பார்த்து சொல்கிறான், என்ன சார் உங்கள் ஊரில் கடல் தண்ணி உள்ளே வந்துடுச்சு, கடல் தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா அவன் சொல்கிறதே எனக்கு புரியல. பிறகு போய் டிவியில் பார்த்தா, நான் நாகப்பட்டினத்தில் சில கிராமங்கள் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சேன்னு அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் செத்துட்டாங்க. நான் போய் ஊழியம் செய்த இடங்கள் மீனவர்கள்லாம் செத்துட்டாங்க, அந்த அந்த கிராமங்களில் இருக்கிறவங்க. அங்கேருந்து ஃபோன் வருது, எல்லாரும் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. என் மனசு அப்படியே துடிச்சுது. அப்போ யோசித்தேன், நம்ம ஒருவேளை இந்த கடல் ஓரத்தில் வீடு இருந்தால் நமக்கு ஆபத்து, நேராக நம்ம ஊட்டிக்கு போயிடுவோம், குன்னூருக்கு போயிடுவோம், மலை மேலே வீடு கட்டுவோம். மலை மேலே வீடு கட்டுகிறவன் யார்? அவன் புத்தி உள்ளவன். அதனால் மலை மேலே வீடை கட்டிடுவோன்னு யோசித்தேன். பிறகுதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்பதாக அங்கே பெய்த அந்த மழையில் அங்கே என்ன அங்கே ஸ்லாண்டிங் மண் அங்கேயும் வாழ முடியாது. அப்போ எங்கே தான் போய் வாழுது? சரி, பூமிக்கடியிலையாவது ஒரு இடத்தை கட்டி ஒரு பங்கட்டாவது போலான்னு பார்த்தா இப்போ தான் செய்தியை கேட்குறோம், அது 300 அடி ஆழத்தில் போய் என்ன பண்ணுகிறதா? அது பூமியை அப்போ நாங்கள் எங்கே தான் போவது? அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே கண்ணை மூடனா அங்கே பரலோகத்தில் கண்ணை திறப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த பயமும் வேண்டாம். சமாதானமாக இருங்கள். எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அந்த சமாதானத்தும் எப்படி இருக்க முடியும் தெரியுமா? அவரால் தான் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். வேற யாராலையும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. அந்த சமாதானக்காரர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், வேதாகமத்தில் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன பொழுது, வேண்டாம், 2 ராஜாக்கள் நாம் வாசித்த அந்த வசனம் போதும். 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அதற்கு அவன் சமாதானத்தோட போ. இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனான். யார் இம்மனை பார்த்து சமாதானத்தை சொல்லுகிறார்? எலிசா நாகமானை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, சமாதானத்தோடு கூட போ. அதான் விஷயம். அதனால தான் இஸ்ரவேலிலே ஆரம்ப காலங்கள்லாம் ஒருவரோடு ஒருவர் அவங்க ஹக் பண்ணி கொடுக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஷாலோம், சமாதானம். இந்துக்கள் என்ன சொல்கிறார்கள்? ஓம் சாந்தி, சமாதானம். எல்லா இடங்களிலே எல்லாம் எதை விரும்புகிறார்கள்? சமாதானத்தை விரும்புகிறார்கள். இங்கே எலிசா கேயாசை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு கூட போ. நமக்கு நன்கு அறிந்திருக்கிறோம், இந்த நாகமான் என்பவனை பார்த்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். 1ஆம் வசனத்தை 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான்.
அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். யாரை கொண்டு? நாகமானை கொண்டு. அவனுக்கு இருந்தது அந்த அந்த குஷ்டரோகத்தில் 2 வகை இருக்கிறது. ஒரு வகை அந்த என்ன பண்ணோம், எலும்பு இந்த நரம்புகள்லாம் சாப்பிடுகிற ஒரு குஷ்டரோகம். அது கண்ணெல்லாம் ரொம்ப சின்னதாக்கிடும், மூக்கை மேலே தூக்கிடும், வாயெல்லாம் முகமெல்லாம் குறுக்கி கை காலெல்லாம் சுருங்கி போகிற ஒரு 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 குஷ்டரோகம் இருக்கிறது. அது வேறு குஷ்டரோகம். இன்னொன்று சரீரத்தில் நமக்கு வருகிற அந்த ஸ்கின் அலர்ஜி. இங்கே நாம் பார்த்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த நாகமானுக்கு சரீரம் முழுவதும் அவனுக்கு இருந்தது அந்த அந்த நரம்புகளோ அந்த எலும்புகளோ தின்னுகிறதாக அல்ல, அவன் சரீரத்தில் மாற்றங்கள், ஸ்கின் அவனுக்கு மாற்றங்கள் இருக்கிறது. அவன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லை அவனுக்கு. ஆனால் என்ன நடக்கிறது? 2வது வசனத்தை பாருங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சின்ன பொண்ணு. அவளை சிறையில் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்தவ வீட்டில் வேலைக்காரியாக வைக்கப்பட்டிருக்கிறா. அவள் தன் தாயை விட்டாலோ தன் தகப்பனை விட்டாலோ யாரை விட்டு வந்தாள்ன்றாங்க நமக்கு தெரியல. அந்த பிள்ளைனுடைய பெயர் கூட அங்கே இல்லை. அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த எஜமாட்டி தன் கணவனை குறித்து என்ன பேசுகிறார், அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து அவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்னா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனம் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனத்தில் அறிவித்தான். உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த நாகமான் எத்தனை வைத்தியத்தை பார்த்திருப்பார். பணபலம் இருக்கிறது, பிறகு ஆள்பலம் இருக்கிறது, வேற என்ன வேணும்? எங்கெல்லாம் வைத்தியம் இருக்கிறத பார், நாட்டு வைத்தியம் எங்கெல்லாம் இருக்கிறத பார், என்னெல்லாம் மெடிசன் இருக்கிறத பார், எல்லாத்தையும் பார்த்திருப்பார். அவருக்கு ஒரு சுகமும் இல்லை. இந்த சிறு பெண் நிமித்தமாக இவர் என்ன பண்ணுகிறார்னால், அவர் அங்கே தீர்க்கதரிசியை பார்க்க நடத்தப்படுகிறார். இவர் என்ன யோசிச்சார்னா, நான் போய் நின்ன உடனே, அந்த கடிதத்தை கொடுத்த உடனே, அந்த கடிதத்தை படித்த உடனே நேராக வருவார். சீரியா தேசத்து படைத்தலன் வந்திருக்கிறாரு, அப்படியே கையை வச்சு ஒரு தடவுவார், நம்ம சுகமாயிடுவோன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி வந்துடுவோன்னு நினச்சின்னு போனேன். இந்த நாகமானுக்கு அங்கேருந்து உள்ள ஆள் அனுப்பி சொல்கிறாரு, யோர்தானில் போய் என்ன பண்ணு, 7 தடவை நீ ஸ்நானம் பண்ணு. அந்த நாகமானுக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை, என் ஊரில் என்ன இருக்குது, ஆப்னா பர்னபா என்கிற நதி ஓடுகிறது. அந்த ஆப்னா பர்னபா நதி ஒரு 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 ரூபாய் நாணயத்தை போட்டால் அது எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் அந்த நாணயம் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ சுத்தமான தண்ணீர், அது கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அது என் ஊரில் ஆப்னா பர்னபாவில் போய் குளிக்க சொல்லியிருந்தா கூட நான் குளிச்சிருந்திருப்பேனே. போய் இந்த யோர்தான், ஏன்னா இந்த யோர்தான் நதி என்ன பண்ணுமா, மழை காலங்களெல்லாம் கரை புரண்டு போகும். இன்னைக்கு வரைக்கும் அந்த யோர்தான் நதி போய்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ 1000 நீளம் அந்த யோர்தான் நதி போய்கொண்டே இருக்கிறது. நதிக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆறு குறுகி நடக்கத்தில் ஓடும், நதி என்பது அது பல ஆயிரக்கணக்கான தூரம் போகிறது. அதனால தான் பிரம்மபுத்திரா நதி இல்லைங்களா, காவிரி ஆறு. ஆனால் பிரம்மபுத்திரா நதின்னு பல நதிகள் இருக்கிறது நம்முடைய இந்தியாவில். அந்த நதி என்ன பண்ணோம், பல தேசங்களில் போகும். எல்லா நதிகளும் ஒரு நாள் கடலிலே சங்கமடையும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. நதிக்கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ போய் அதோடு கூட நிற்க முடியாது. இங்கே வந்திருக்கிற கிறிஸ்டபர், அவருடைய ஊரில் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. அது கேரளாவிலேருந்து புறப்பட்டு அது அம்பாசமுத்திரத்தின் வழியாக அதற்கு பிறகு திருநெல்வேலி வழியாக பிறகு கடைசியாக அது காரைக்கால் வழியாக கடலில் போய் சங்கம் அடைகிறது. நாங்கள் குளிக்கணும்னு விரும்பினோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், திருநெல்வேலியில் போய் குளிக்க மாட்டோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் தண்ணீர் கலங்கலாக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை பைக் எடுத்துகிட்டு நேராக அம்பாசமுத்திரத்துக்கு போயிட்டா அந்த தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து என்ன பண்ணுகிறது, அது போக போக தான் ஊருக்குள்ளே விவசாயத்திற்கும் மாடுகளுக்கும் மற்ற காரியங்களுக்கு அது உபயோகப்படுத்தப்படுகிறது. குளிக்கணும்னா நாங்கள் நேராக அம்பாசமுத்திரத்துக்கு போயிடுவோம் குளிப்பதற்கு. நடுவில் போக முடியாது. சில சந்தர்ப்பத்தில் தண்ணி ஃபோர்ஸாக வரும், நம்மளை அப்படியே பரட்டி உருட்டி கொண்டு போய் சேத்துல செருகிடும்.
மனுஷனை காப்பாற்ற முடியாது, கரையோரமாய் குளிப்போம். இந்த நாகமான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, இந்த யோர்தான் நதியா, இது வெள்ளம் வந்தால் கரை புரண்டு போகும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அறுப்பு காலங்களிலே அங்கே தண்ணீரை திறந்து விட்டு விடுவாங்க, இது சேரும் சகதியுமாக இருக்குமே. ஆனாலும் இந்த எலிசா அந்த நாகமானை பார்த்து சொல்கிறார், நீ சமாதானத்தோடு கூட போ. எப்படி போ? சமாதானம். அந்த அந்த நாகமான் அந்த தீர்க்கதரிசியாக எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு, கொஞ்சம் அவனுக்கு விருப்பம் இல்லை, தன்னோடு கூட வந்து சொல்கிறாங்க, எஜமானே ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருந்தா அவர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவர் ஒன்றுமே பெருசாக சொல்லலையே, அந்த தண்ணியில் போய் ஸ்நானம் பண்ண சொன்னார் அல்லவானார். நேராக வருகிறான், ஒரு தடவை முழுகிறான், இரண்டாவது முறையும் முழுகிறான், மூணாவது முறையும் முழுகிறான். ஒரு தடவை முழுகும்போது தன் சரீரத்தை பார்க்குறான். அவனுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததோ, அவனுக்குள்ள விசுவாசம் அங்கே தொய்ந்து போயிட்டோ, 7 முறை, ஏதோ 2 முறை 3 முறை கூட டக்கு டக்குன்னு முக்கிட்டு வந்துடலாமே. அவன் அந்த இடத்துல பொறுமையாக என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் அந்த வீட்டிலே ஒரு சிறு பெண் தன்னை நடத்தினாலே என்பதை யோசித்து, தன் மனைவியும் அனுப்பினாலவா யோசித்து, பிறகு 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு 5க்கு 6 தடவை முழுகிட்டு 7ஆவது தடவை முழுகி எழுந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையை போல மாறிற்று என்று சொன்னால், எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பார் பாருங்களேன். ஹல்லேலூயா. இதை சாதாரணமாக நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் கூட எத்தனை பலவீனங்கள் வருகிறது தெரியுமா? எத்தனை சரீரங்கள் வருகிறது தெரியுமா, பலவீனங்கள். ஆனால் இந்த சரீரத்தின் பலவீனத்தில் கூட எப்பவுமே ஆண்டவர் யாருக்கு தெரியுமா பலன் தருவார்? பலவீனமானவனுக்குத்தான் கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வேளை சரீரத்தில் சொல்ல முடியாத பலவீனங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போலாம் போய் நம்ம ஒரு நபரையும் கேட்கக்கூடாது, உங்களுக்கு பலவீனம் என்னங்க, உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிபி இருக்கா, உங்களுக்கு அல்சர் இருக்கா, அவங்களுடைய பலவீனத்தை நம்ம போய் வாயில் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதை அநேகருக்கு இப்பொழுது பிடிப்பது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, அமைதியாக இருங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், யாருக்கு கர்த்தர் சுகம் தருகிறார்? பலவீனமானவனுக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார். அதனால தான் இந்த அங்கே வாசிக்கிறோம், பலவீனமான மனுஷன் நான். யார் சொல்கிறா தெரியுமா? பவுல். சரீரத்தில் அவன் கொஞ்சம் குள்ளம், அவன் 2 கண்களும் அங்கே சொருகி போன கண்கள், அவருடைய கால்கள் கூட தொட்டி கால்கள் போல் இருந்ததான். அந்த கால் 2 கரெக்டாக அதுபடி ஒரு ஃபுட்பாலை அடித்தா 2 காலுக்கு நடுவில் போகிறதுக்கு கால் பெண்டாக இருந்ததான் இந்த பவுலுக்கு. அந்த தமஸ்குக்கு போகிற வழியில் அவன் அந்த என்ன நடந்தது, வெளிச்சத்தை பார்த்து அவன் கண்களிலே செதில் விழுந்து போச்சு. ஆனால் அவன் கண்களிலே ஏதோ ஒரு பிரச்சனை காலம் முழுதும் இருந்து கொண்டிருந்தது. ஒரு பலவீனமான இந்த பவுல் வேதாகமத்தில் செய்த ஊழியம் வேற யாராலையும் அப்படி செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளவு பலவீனமான சரீரமாக இருந்தாலும், பலவீனம் அடிக்கடி வந்து உங்களை தாக்கி கொண்டே இருந்தாலும், எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, பாளையங்கோட்டம் ராஜேந்திரனே ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். நான் எப்பொழுதும் அவருக்கு வசனம் வாசிப்பேன். அவர் நேராக காலேஜ் வாசலில் லான்சர் கார் வரும், இல்லை ஜார்ஜோ கூப்பிடுன்னு வரும், டப்படப்படன்னு ஓடி போய் பைபிள் தூக்கின்னு காரில் ஏறிக்குவேன் நான் ஐயா கூட. அவர் போகிற மீட்டிங்கெல்லாம் நான் வசனத்தை வாசிக்கிற தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு நாள் ஊழியர் கூட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கு 200 சுகர், 250 சுகர், யாரெல்லாம் இருக்குது எழுமி நில்லுங்கனாரு. நிறைய பேர் எழுமி நின்ட்டாங்க. அவர் சொன்னார், உனக்கு எவ்வளோ மார்க்கு, உனக்கு எல்லாம் 200, 250, 300 எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிறகு அவர் சொன்னார், எல்லாம் உட்காருங்க, என் மனைவிக்கு உங்களை விட அதிகமாக இருக்கிறது, கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வீட்டில் வச்சுக்கிறார், அமைதியாக உட்காருங்கன்ட்டார். நான் நினச்சேன் அவர் ஐயா எழும்பி என்ன பண்ண போகிறார், அவர் ஜெபம் பண்ணி எல்லா சுகர் மறைந்து போகிறது, ஹீல் அப்படி நான் நினச்சேன். உங்களை எல்லாருக்கும் கம்மி, என் மனைவிக்கு நிறைய இருக்கிறது, அந்த பலவீனத்தில் கூட அவங்க ஊழியம் செய்கிறார்கள். அவ்வளோதான், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனம் உங்களுக்கு இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லணும், சமாதானமாய் நான் ஊழியம் செய்வேன். என்ன ஊழியம் செய்வேன்? ஆமாம்,
அடிக்கடி அடிக்கடி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, குதிரை யுத்தத்தில் செத்தாதான் அதுக்கு பெருமை. அது தொழுவத்தில் செத்துட்டா தூக்கின்னு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. யுத்தத்தில் குதிரை செத்தால் அந்த குதிரையை தூக்கிட்டு வந்து ஊரே கொண்டாடும். இது யுத்தத்தில் செத்த குதிரை. அதனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எப்பொழுதும் எப்படி தெரியுமா இருக்கணும், எவ்வளவு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தில் ஆண்டவர் கொடுக்குற அந்த தயவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. போய்கினேரு லோத்தின் மனைவியை பார்த்து சொன்னால, பின்னிட்டு எங்கும் பார்க்காதே, பின்னாடியே பார்க்காத, போ போ, கோ, மூவ் ஆன், போய்கிட்டாரு. நம்மளை பயன்படுத்த நேரங்களில் ஆண்டவர் எடுத்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு திருச்சபையில் நான் ஒரு வேதாகம கல்லூரியில் 2019 வருஷம் நான் பிரின்ஸிபலாக இருக்கும்போது, அப்போது அந்த திருச்சபையின் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர் இருக்கார் பாஸ்டர், அவர் நான் வந்து இந்த நம்ம கிளாஸ்க்கு போடட்டான்னு நான் கேட்டப்போ சொன்னார், வேணாம் வேணாம் வேணாம், அந்த பாஸ்டரை அவருக்கு ஹை சுகர் இருக்குது, அவர் திடீர்னு எங்கன்னா விழுந்து மயக்கடிச்சு வந்துட்டானா நம்மளால் அவருக்கு சோடா கொடுத்து அவரை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேணாம் வேணான்னாரு. என்னடா இது, இவர் ஒரு ஊழியக்கார், அந்த ஊழியக்காருக்கு சுகர் ஐயா இருக்கிறதே வர வைக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சி எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. சரி, அடுத்த வாரம் வகுப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வகுப்பு எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் விசாரித்தேன், பாஸ்டர் எங்கள் ஆளக்கானா, பாஸ்டர் 3 நாள் ஹை சுகரில் பெட்டில் படுத்த படுக்கை ஆகிட்டார். இப்போ இருக்கிற காலங்களில் நான் என்ன பார்க்குறேன்னா, சுகர் இருக்கிறவங்க வேண்டாம், ரொம்ப வயதானவர்கள் வேண்டாம். ஏன் வயதானவங்க என்ன பண்ணாங்க? மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எத்தனை வயசில் அழைச்சாரு? 80 வயசு. 40 வருஷம், 120 வயது வரைக்கும் தான் 40 வருஷம் ஊழியம் செஞ்சான். அந்த 80 வயசுலேருந்து அந்த 120 அந்த 40 வருஷமா வனாந்தரத்தில் நடந்துக்கினே இருக்கிறான். யாருடைய பலத்தினால? ஆண்டவர் கொடுத்த பலத்தினால. உங்களை ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா, எவர்களை தேவன் அழைத்தார்களோ அவர்களுக்கு தேவன் தேவ ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிறான்னு ஸ்கிரிப்சர்ஸ் கிளியராக சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் பலவீனமானவங்க தான், யாருமே இந்த உலகத்தில் பலமுள்ளவர்கள் இல்லை. சம்டைம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாராவது சில சரீரத்தை பார்த்தா அப்படி இரும்பு மாதிரி இருக்கும், அப்போ நம்ம யோசிப்போம், இவங்க சரீரம் இரும்பு மாதிரி இருக்கிறத பார்த்தா எப்படியோ இன்னும் ஒரு 40-50 வருஷம் இருப்பான். அடுத்த வாரம் பார்த்தா போட்டு நாட்டட்டாக்கில் செத்துட்டு கிடக்கிறார். என் குழந்தைக்கு பார்க்குற ஒரு நல்ல டாக்டர், அவரை நான் பார்க்கும்பொழுது யோசித்தேன், அந்த உடம்பை பார்த்து ஆச்சரியப்பட, ஜிம் உடம்பு அந்த டாக்டருக்கு. பிறகு மறுபடியும் குழந்தைக்கு உடம்பு சொல்லணும்னு பார்த்தா அந்த கிளினிக் மூடின கதியாகவே இருக்கிறது. சரி, நேராக செல்ஃபோனில் ஃபோன் பண்ணுறோம், 1 மாதமாக மூடி இருக்கு, என்னத்தாச்சு தரப்பாங்களா தரக்கலன்னு ஃபோன் போட்டால் சொன்னாங்க, அவர் செத்து 1 மாதம் ஆகுதுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க அந்த டாக்டர். அதுதான் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னா எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, சில பேருக்கு மூச்சு வாங்கும், சில பேருக்கு அப்படியே தலை சுத்தம். அவங்க பார்த்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களா. ஹல்லேலூயா. ஆமாம், நான் வளர்ந்த திருச்சபையில் இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு அங்கிள் இருக்கிறார். அந்த அங்கிளுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 85 இயர்ஸ். இப்போவும் பைக்கில் ஓடுறாரு, பைக்கிலேருந்து போயிட்டு வராரு, எல்லா வேலையும் வீட்டில் செய்கிறாரு. ஏன்னா பலவீனமானவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அடிக்கடி பலவீனம், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு மூச்சு வாங்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பைபிள் காலேஜில் எதிர்பாராத விதமாக நான் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன், ஒரு குடும்பத்தில் ஆரம்பத்தில் நான் ஊழியத்தில் வந்தப்போ, நான் ஆரம்பத்தில் ஊழியம் வந்தப்போ நான் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன்னு போட்டு செத்து போட்டாங்க. ஆரம்பத்தில் பைபிள் காலேஜை முடிச்சுட்டு நான் நினச்சேன் வல்லமையாய் ஊழியம் செய்வோன்னு, எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண ஆளு டப்புன்னு செத்துட்டாங்க. என் மனைவி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஊழிய அழைப்பு இல்லை, நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பொட்டுன்னு இறந்துடுறாங்கன்னு சொன்னது எனக்கு உண்மையிலேயே அப்படியே இருந்தது, உண்மையாகவே. பிறகு என் நண்பன் ஒருத்தன் கூப்பிட்றான், தினேஷ், ஜார்ஜ், எங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்குது, அவங்களுடைய 2 லங்ஸில் ஒரு லங்ஸு சுத்தமாக போயிடுச்சு, இன்னும் ஒரு லங்ஸில் பாதி தான் இருக்குது. அப்போது அந்த பாதியில் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது.
இப்போ என்னை ஃபோன் போட்டு கூப்பிட்றான், டாக்டரு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்க, சொல்லிட்டாங்க, நீ வந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ணுனா. நான் நினச்சேன் ஏற்கனவே வருகிறதெல்லாம் நமக்கு சாவுகிராக்கியாக இருக்குது சென்னை பாஷையில். எனக்கு பயம், நீ வந்து ஜெபம் பண்ணிட்டு போன்றாங்க. எனக்கு நேராக என்ன பண்ண தெரியல, நேராக பைக் எடுத்துன்னு போயிட்டேன். அங்கே பெரம்பூரில் இருக்க ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். நேராக போகும்போது எட்டி பார்த்தா அவங்களுக்கு மூக்கில் டியூப்பு, உடம்பு பெட்டில் படுக்க போட்டு ஊன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்குது. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், ஏதோ 2-3 பேர் உயிரோடு கூட எழுந்தாலாவது நம்ம பேர் பிரபலமாகவும் ஊழியத்தை தொடர்ந்து செய்யலாம், வருகிறதெல்லாம் போகிற கேஸாக வருது, சாவுகிராக்கியாக வருது, நான் என்னப்பா பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி அவர் பால் தங்கையா கூட ஆரம்பத்தில் அவர் ஊழியத்தில் இப்படி தான் நடந்துதான். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னு எட்டி பார்க்குறேன். எட்டி பார்க்கும்போது நான் நேராக போயிட்டேன். ஆண்டவரே நான் இப்போ ஜோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், வந்துடுவேன். எப்படி ஒரு 1/2 hour போயிடுவாங்க இல்லையா, அதில் ஜோம் பண்ணிட்டு வரேன். நேராக அந்த ஆண்டி கையை பிடிச்சேன். அந்த ஆண்டி கையை பிடிச்சின்னா கண்ணை திறந்து வா வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சொல்லுறதுன்னு தெரியல ஆண்டவரே, இவளுக்கு என்ன பண்ணுங்க, சுகந்தாங்கப்பா. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு வேறு வழியே இல்லையே, ஜெபம் பண்ணி தானே அவனை சுகந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஆளை விட்டால் போதுன்னு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, பைக் எடுத்துன்னு ஓடிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன். பிறகு ஒரு 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 2 மணி நேரம் கழித்து தினேஷ்கிட்ட ஃபோன் வருமா, 6 மணி நேரம் கழித்து ஃபோன் வருமா. எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஏன்னா நான் தான் கூட இருந்து கொஞ்சம் பந்தல் வேலைலாம் செய்கிறதுல அன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் பிரியப்படுற ஆள். ஃபோன் வருமா, ஃபோனும் ஒரு நாள் ஃபோன் வரல. நான் நினச்சேன் அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க பொழுது, இவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டான், அதனால் இந்த வரங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அடுத்த நாள் பைக் எடுத்துன்னு அவன் இருக்கிற தெரு பக்கமாக ஒளிஞ்சிட்டு போகிறேன், பந்தல் போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு போகிறேன், பந்தலை காணோம். ஒருவேளை சொந்த ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களோ, யாரை கேட்குறதுன்னு தெரியல. தினேஷ் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு எப்படி நம்ம கேட்க முடியுமா? 3 நாளாக அங்கே எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. ஒரு வாரம் கழித்து தினேஷ் ஃபோன் போடுறான். எனக்கு என்ன நான் அப்படியே ஃபோன் வைக்கிறேன். ஜார்ஜினா சொல்லு தினேஷ், நான் அடுத்தது அவன் சொல்லட்டும் அப்படி நம்ம பேசுவோன்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போனான். என்னடா வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போன்னு ஒரு வாரம் கழிச்சு போனால் பார்த்தா அவங்க அம்மா குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஜார்ஜி நீ வந்து ஜெபம் பண்ண இல்லை, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் ஆகிறது, அந்த அரை லங்ஸில் 20 வருஷமாக உயிர் வாழ்ந்துனுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் பலவீனனையும் பலப்படுத்துகிற நம்ம ஆண்டவரால் தான் முடியும். நீ சமாதானத்தோட போ, உன் பலவீனத்தை பார்க்காத. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீ என்ன எலிசாவை பார்த்து நாகமான் சொன்னான், நாகமானை பார்த்து எலிசா சொன்னான், நீ சமாதானத்தோடு போ, பரிபூர்ண சுகமடைந்தான். 3ஆவதாக எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். போதும். இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு அவளுக்கு, தன் சரீரத்தில் உதிரப்போக்கு, சரீரத்தில் தொடர்ந்து உதிரப்போக்குள்ளவளை நான் ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன். அவருடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. அவங்க வாழ்வதா சாவதா என்ற
சொல்ல முடியாத சூழ்நிலையில் சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த பலவீனம் அவளுக்கு தொடர்ந்து, அது கூட 12 வருஷமாக பைபிள் சொல்லுகிறது. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம். அன்றைக்கி அந்த எந்த டாக்டராலையும் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி கூட என்ன பண்ண முடியல, சுகம் கொடுக்க முடியல. அப்போ அன்றைக்கி இருந்த வைத்தியர்களெல்லாம் டூப்ளிகேட் வைத்தியராக இருந்திருக்கிறாங்க. பணத்தை பிடுங்கிறதுலையே குறிக்கோளாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்த உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை 1 லட்சம் கட்டு. அவங்களுக்கு ஜுரம் இருக்குதா, தலைவலி இருக்குதா, இடுப்பலி இருக்குதா, கைவலி இருக்குதா, அதெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே என்ன பண்ண, 1 லட்சம் கட்டு. பிறகு சாயங்காலம் இன்னொரு டாக்டர் வருவார், டியூட்டி டாக்டர், 50,000 கட்டு. பிறகு ஒவ்வொருவராக வந்து என்ன பண்ண, பணத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் ஒருவர் நடந்தது என்னன்னா, அவருடைய சரீரம் முழுமையாக சுகமாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, என் கணவருக்கு சரீரம் முழுமையாக சுகமாயிடுச்சு, எல்லா வியாதியும் போயிடுச்சு, ஆனால் அவர் செத்துட்டார். இன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கி கொடுக்குற மெடிசன் இவை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறதுனா, எல்லாம் வேலை செய்யுது, ஹார்ட் மட்டும் வேலை செய்யலை. இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியனுக்கு செலவழித்தும் ஒருவனும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த அந்த ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்னாடி வந்தா, அதுக்குள்ள அந்த முழு வஸ்திரத்தை தொடுறதுக்கு என்ன இல்லை, அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அவள் சரீரத்தில் வியாதி. ஐயோ, இந்த மனுஷனுடைய முழு வஸ்திரத்தை நான் தொடலாமா இல்லையா எனக்கு தெரியலையேன்னு வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டா சுகமாய் மாறினாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால இங்கே பார்க்கிறோம், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே வேதம் சொல்லுகிறது, மகளே நீ என்ன பண்ணு, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணது, ரட்சித்தது. நீ எப்படி போ, சமாதானத்தோடு போ. ஸோ இந்த கூட்டத்தினுடைய நிறைவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தோடு கூட நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போ, சமாதானத்தோடு கூட நீ வேலைக்கு போ, சமாதானத்தோடு கூட நானும் நாளைக்கு காலையில் சென்னைக்கு போகிறேன். இந்த சமாதானம், இந்த யுத்தம் நடக்கிற இடங்களிலே ஆண்டவர் இரக்கம் பாராட்டி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஒரு தேசத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நாட்டிலே சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. சமாதானம் நதி போல போகும் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார் என்று 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லுகிறது. அதுபோல சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் வாழ நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் நேரத்திற்காக நம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாட்களிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்லப்பா, யுத்தம் நடக்கிற அந்த தேசங்களை நாங்கள் ஆண்டவரே, இஸ்ரவேலும், ஈரான், ஈராக்கு, ஆண்டவரே, ரஷ்யா, உக்ரைன், எந்தெந்த இடங்களிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ உமக்கு சித்தமானால் அந்த யுத்தங்கள் நிற்கவும் சமாதானம் உண்டாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வருகையை எங்களால் தடுக்க முடியாதப்பா. நீர் வரப்போகிறவர், நிச்சயமாய் நீர் வரதான் போகிறீரப்பா. நீர் வந்தால் நாங்கள் உண்மையாகவே பரலோகத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலே எருசலேம் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உண்டாக்குவீராக. உடைய கிருபை தயவு இந்த நியூ ஹொரைசன் மிஷனோடு கூட, இங்கே படிக்கிற நண்பு பிள்ளைகளோடு கூட, வந்திருக்கிற ஜனங்களோடு கூட எந்நாளும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. அப்படி எழுந்து நின்று இருக்கிற இடத்திலேயே கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகை காண காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகை காண காரியங்கள் நடக்கின்றதே. ஆவியான சரீரம்
சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சமாதானத்துக்கு உலகம் மங்களாய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு தேவ சமாதானம் பரிபூர்ணமாய் விளங்கும். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும். ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் உமக்குள்ள வாழ்கிறபடியால் நான் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அது மத்திய ஆகாயமா இருக்கட்டும், இல்லை மரணம் முன்னை முந்திக்கொள்ளுமானால் பரதேசியா இருக்கட்டும், நான் உம்மோடு கூட வாழ்வேன்பா, உமக்காக ஜீவிப்பம்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லா தீய வழிகளை விட்டு விலகி நன்மையானவைகளை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஜார்ஜ் சாமியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சித்தத்தின்படி நடத்தும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். தீய செயல்முறைகளுக்கும் அந்தகாரங்களின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல ஆவிக்கும் விலகி காத்து பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபையின் கருத்துக்களும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்மத்தில் கடந்து வந்து தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்து விட்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து பரமேறி போயிருக்கிற, பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற, சீக்கிரமாய் மேகத்தில் வெளிப்பட போகிற, நம்மை அவரோடு கூட ஏற்றுக்கொண்டு 7 வருஷத்துக்கு பின்பு இதே உலகத்துக்குள் பிரவேசித்து பகிரங்கமாய் நியாயத்திற்க போகிற 1000 வருஷ அரசாட்சியில நம்மை ஆளப் போகிற, நித்தியமான பரலோகத்துக்குள்ளே நம்மை வழிநடத்த போகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவர் மேகத்தின் நடுவில் வருகிற வரை நமக்கு இந்த இடத்தில் இந்த பூமியிலே கண்டிக்கிறவராய், உணர்த்துகிறவராய், வழிகாட்டுகிறவராய், துணையாளராய் நம்மளோடவே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.